இது வந்து நாட்டு ஆமணக்குங்க. இது வந்து வருஷத்துக்கு 2 போகம் காய்க்கும், மரமாக வளரும். இதனுடைய பயன் என்னன்னாக்கா, இதுலேருந்து தான் விளக்கெண்ணெய் எடுப்பாங்க, விளக்கெண்ணெய் தயார் பண்ணுவாங்க. இதில் வந்து வேப்பங்கொட்டை மாதிரி ஒரு பருப்பு இருக்கும். இந்த தோலை நீக்கிட்டு அந்த வேப்பங்கொட்டையை எடுத்து நம்ம செக்கு ஆடினோம்னாக்கா அந்த விளக்கெண்ணெய் கிடைக்கும். இந்த விளக்கெண்ணெய்லாம் வந்து அப்போலாம் வந்து நம்ம பாரம்பரிய தாத்தா பாட்டி காலத்தில் வந்து குழந்தைங்களுக்கு வயிற்று வலி, இல்லை நமக்கு கூட ஒரு வயிற்று வலி, இல்லை உடம்பு உஷ்ணம் ஆயிடுச்சுன்னா கூட நம்ம நெத்திலையும் நம்ம உச்சந்தலையிலையும் வயிற்றுலையும் கொஞ்சம் அப்படியே தேய்ச்சி விட்டாங்கனாக்கா ஒரு மணி நேரத்தில் வயிற்று வலி குறைஞ்சிடும். இன்றைக்கும் அந்த நடைமுறை இருக்குது. குழந்தைங்க அழுதுதுன்னா தொப்புள் கொடியில் வந்து ஒரு சொட்டும் உச்சந்தலையில் ஒரு சொட்டு வச்சாக்கா அந்த குழந்தை கொஞ்சம் நேரத்தில் வலி நின்றுடும். இது வந்து அதுக்கு பயன்படுது. இது வந்து இயற்கையான முறையில் விளைவிக்கப்பட்டது. இதை வந்து இன்னொரு முறை நம்ம வந்து இட்லி தோசைலாம் நம்ம மாவு அரைக்கும் போது ஒரு 10 பருப்பு அதில் போட்டு ருப்பிட்டோம்னா இட்லி மெத்துன்னு இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். மல்லிப்பூ இட்லின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு ரொம்ப மெத்துன்னு. அதில் விளக்கெண்ணெய் தான் நம்ம போடுறோம். இந்த ஷார்ப்னஸ்க்காக நம்ம பருப்பு போடுறோம், வேறு ஒன்றும் இல்லையா. இது வந்து நம்ம ஆர்கானிக்காக அந்த காலத்தில் பயன்படுத்துனது தான் முன்னோர்கள் எல்லாருமே. என் பேர் சத்தியபாணி. கடந்த 5-6 வருடமாக இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். காஞ்சிபுரம் மாவட்டம் புள்ளலூர் கிராமம். என் பேர் சத்தியபாணி. இது இல்லாமல் நம்ம வந்து காய்கறி தோட்டமும் வச்சுருக்கிறோம். இயற்கை விவசாயத்துலேயே பண்ணுறேன், காய்கறிங்கெல்லாம் விற்பனை பண்ணுறோம் லோக்கல்லையே. கான்டாக்ட் நம்பர் வந்து 93 80 85 75 15.